இன்னைக்கு ஒரு மாதிரி நல்ல டெஸ்ட் டே தாங்க. ஏன்னா ஒரு பக்கம் யோசிக்கலாம், பவுலிங் சைட்லேருந்து ஒரு 5 வந்திருக்கு, பேட்டிங் சைட்லேருந்து ஒரு 100 வந்துருந்தா இன்னைக்கு நல்ல டே. ஆனால் இன்னைக்கு போடப்பட்டதே 51 ஓவர் தான், 59 ஓவர் தான் ஓகேங்களா. முழுமையாக 90 ஓவர்கள் வந்து இன்னைக்கு பவுலிங் பண்ணலை. மழை வந்ததுனால ஆட்டம் சீக்கிரமாக முடிக்கப்பட்டது. ஒருவேளை இன்னும் ஒரு 20-30 ஓவர் போடப்பட்டிருந்தா, இல்லை 20 ஓவர் போடப்பட்டிருந்தா டெஃபினட்டா இந்தியா சைட்லேருந்து ஒரு 100 எதிர்பார்த்துருந்துருக்கலாம், வந்திருந்திருக்கும். KL ராகுல் அவர்கள் அடிச்சிருந்திருப்பாரு. சரிங்க, முதல் நாள் இப்படி மழையால போயிருக்குது, இப்போ டே 2ல மழை வருங்கிற மாதிரி தெரியுது. இப்போ டே 2ல எப்படின்னா இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா ஜெயிப்பாங்களா, எதிர்பார்ப்பு எத்தனை பேர் வச்சிருக்கீங்க எனக்கு தெரியல. இந்த டெஸ்ட் மேட்ச் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா யாருக்கும் தெரியாத அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மேட்சை ஒருவேளை இந்தியா ஜெயிக்கும் பட்சத்துல எனக்கு இப்போயும் சொல்றேன், இந்தியா 208 தான். ஆனா 8 விக்கெட் இழந்திருக்கிறாங்க. ஒரு நம்பிக்கை இருக்குது இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னு. ஸோ இது இந்தியாவுக்கு சப்போர்ட்லாம் கிடையாது. ஓவர்சீஸ் கண்டிஷன்ல, அதாவது அவே டீமுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பேசுறவன் நானு. அதை தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்தியாவில வந்து ஒரு அவே டீம் வராங்க அப்படின்னா அவங்க எப்படி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறத தான் பேசுறவன் நான். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த டேவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட கை ஓங்கி இருக்குதா, இல்ல ஓங்கி இல்லைனாலும் இந்தியாவுக்கு டெஸ்ட்ல ஒரு வாய்ப்பு இருக்கா? இப்போ டே 2ல என்ன நடக்கும்? KL ராகுலோட பேட்டிங் அண்ட் ரோஹித் சர்மாவோட புவர் ஷார்ட் செலக்ஷன், அதுக்கப்புறம் விராட் கோலியோட பேட்டிங், ககிசோரப்போட பவுலிங், இப்படி சொல்லிட்டு நிறைய விஷயத்த இந்த அனாலிசிஸ்ல பேச போறேன். இன்னைக்கு மேட்ச் பார்க்காதவங்களுக்கு இந்த போட்டியோட ஒரு சுருக்கத்தையும் நான் கொடுக்க போறேன். அண்ட் மேட்ச் பார்க்காதவங்களுக்கும் பார்த்தவங்களுக்குமான ஒரு ரிவ்யூவா எப்பவுமே இந்த வீடியோலாம் எப்பவுமே நம்மளோட ரிவ்யூ இருந்துகிட்டு இருக்கும். அதே போல ஒரு வீடியோ தான் இது. அண்ட் மறக்காம நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் KL ராகுலோட பேட்டிங் பத்தி, அண்ட் விராட் கோலியோட பேட்டிங் பத்தி, ஷர்துல் தாக்கூரோட அவரோட பேட்டிங் பத்தியும், அண்ட் ககிசோரப்போட பவுலிங் பத்தியும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. பேசலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இனி டூர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா 2023-2024 திஸ் டைம் ஃபார் ஆப்பிரிக்கால செஞ்சுரியன்ல நடந்துகிட்டு இருக்கிற சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட டே 1ஓட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். டாஸ் பிச் ரிப்போர்ட் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராஸை விட்டுருந்தாங்க. ரோஹித் சர்மா சொல்லியிருந்தாரு பிச்சு வந்து 2 பேஸா மாறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஓகே, இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க இல்ல ஓகேங்களா. சோ அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் பக்கத்துல கொஞ்சம் ஒரு இடத்துல அன்ஈவன் பவுன்ஸ் அங்கங்க பார்க்க முடிஞ்சது. பிச்சு பொறுத்த வரைக்கும் இதுதான். மேட்ச் வந்து மழையால லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மழையால சீக்கிரம் தான் முடியவும் செஞ்சிச்சு ஓகேங்களா. பேட் லைட்டின் காரணமா சீக்கிரம் முடியவும் செஞ்சுச்சு. டெம்பா பவுமா டாஸ் வின் பண்ணவரு என்ன சொல்லிட்டாரு, நாங்க பவுலிங் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நேற்று நம்ம ப்ரிவியூல சொல்லியிருந்தோம் இங்க டாஸ் வின் பண்ற டீம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றதா நல்லதுன்னு சொல்லிட்டு. பட் அவர் நம்பி இருந்திருக்கலாம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பவுலிங் அட்டாக்கை வச்சு இந்தியா ஒரு 150 சுருட்டிட்டு, நம்ம ஒரு 180 லீடு வச்சுட்டு திரும்ப சுருட்டிட்டு திரும்ப நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது பிளானா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சது நல்ல டெசிஷன் மாதிரி தெரியல. ஒரு பிச்சு மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இந்த மழை இப்படி வரதுனால இன்டர் பண்றதுனால வந்து மேட்ச் டே 5 டே 4 வரைக்கும் போகும்பொழுது அந்த விக்கெட்டோட ஹார்ட்னஸ், அந்த மாய்ச்சர் அப்படிங்கிறது வந்து கன்னிவா தான் ஆகும் ஓகேங்களா. அது டே 2ஓட இல்ல டே 3ஓட கட் ஆகுறது டே 4 டே 5 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ல தாண்டி மற்ற சவுத் ஆப்பிரிக்கன் பிச்சஸுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்பயும் சொல்றேன், இந்தியா வந்து 220-230 போட்டாலும் கண்டிப்பா சொல்றாங்க ஃபைட் பண்ணலாம். அந்த ஹார்ட் நியூ பால் அண்ட் ஹார்ட் ஒரு செஞ்சுரியன் பிச், அப்புறம் கொஞ்சம் கிராசஸ் மேபி இருந்தா, அன்னைக்கு ஈரப்பதம் இருந்ததுன்னா டெஃபினட்டா அடிச்சு போட்டு பார்க்கலாம். 11 பொறுத்த வரைக்கும் ஜடேஜா இல்ல ஓகேங்களா. நான் சொன்ன பாருங்க, அஸ்வின் வந்துட்டாரு இல்ல, அப்படி கிடையாது. அஸ்வின் உள்ள வந்தாரு, நான் ரொட்டேஷன் மூலமா தான் உள்ள வரணும் வந்தாரு. ஜடேஜாவுக்கு பேட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால அவர் ஆடல. பிரசித் கிருஷ்ணா டெஸ்ட் டெபியூ கேப் வாங்கியிருந்தாரு. இது தவிர ஷர்துல் தாக்கூர் 11ல இருந்தார். அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கீகன் பீட்டர்ஸையும் உள்ள வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிங்கமையும் உள்ள வச்சிருந்தாங்க. இங்கிடியே எப்பா நீ ஆல்ரெடி டெபியூ ஆகி இங்க வந்து ஒரு வழி பண்ண 2018ல அதே மாதிரி பர்கர் வந்து பண்ணிட்டு சொல்லி இப்ப பர்கரை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஃபியூச்சர்ஸ் ரெண்டு டீம்லயும் இருக்காங்க நிறையாவுக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இந்தியாவோட பேட்டிங் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங். ரோஹித் சர்மா, பூவர் ரோஹித் சர்மா, ஒரு ஷாட் தானே தலைவா, என்ன தலைவா ஐயா. அந்த ஒரு ஷாட்டுங்கிறது புல் ஷாட்ல அவர் அடிச்ச ரன்ஸ் ஐ திங்க் 25% ஆஃப் ரன்ஸ் வந்துன்னு சொல்லிட்டு முத்தன ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்டர் சொன்னார், கேட்டேன். கரெக்ட் தான் ஓகேங்களா. அப்படிதான் நிறைய வந்திருக்கு. பிளஸ் அவர் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தினாரு, செம்ம வார்த்தை ஓகேங்களா. அதுதான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், அவங்களோட பலமே அவங்களோட பலவீனமா மாறுது. ஐயா 2021-22 ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டா மொஹாலில இவரு போடுவாரு சுரங்க லக்மலோட பால்ல அதே மாதிரி புல் ஷாட் அடிச்சுட்டு அவுட் ஆவார். ஃபர்ஸ்ட் செஷன்ல ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கிலாந்து டூர் ஓகேங்களா. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அவர் ஓப்பனரா வருவாரா,
அப்பவும் அதே மாதிரி ஒரு ஷாட் அடிச்சுட்டு ஐ திங்க் அவுட் ஆவார்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அவர் அடிச்சிருக்காரு, ஓலி ராபின்சன் பிளாட் எல்லாரையும் அடிச்சிருக்காரு, நான் ஒத்துக்கிறேன். பட் அகைன் திரும்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஐயா நல்லா தான் ஸ்டார்ட் பண்றீங்க, சூப்பரா ஸ்டார்ட் பண்ணீங்க, பொறுமை இருக்கு, ஏன் என்னன்னா ரபடா வர்சஸ் ரோஹித் சர்மா, ஓகேங்களா, ஆஃப் சைட்ல மேல போட்டு கொண்டு வந்துட்டு ஓகே செட் பண்ற, திரும்ப ஒரு ஷார்ட் பால், ஒரு பெரிய பவுன்சர் கிடையாது, பெரிய ஷார்ட் பால் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஷார்ட் பால், அங்க ஒரே ஒரு ஃபீல்டர், அந்த ஒரே ஒரு ஷார்ட் பால் நிக்க வச்சு எடுக்கிறாரு. எவ்வளவு பெரிய விக்கெட் தெரியுங்களா அது? ஏன்னா டாப் ஆர்டர் நம்ம தான் சீனியர் பிளேயர், கீழே விராட் கோலி தான் சீனியர் பிளேயர், ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல் உள்ள வந்திருக்காங்க, புது ரோல் கொடுத்துருக்கோம், அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, நம்ம தான் நின்று அடிக்கணும். ரோஹித் சர்மா என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 50 ரன் 60 ரன் அடிக்கலாம், மேல நான் கோச்சுப்பேன் கண்டிப்பா. ரொம்ப என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அந்த எனக்கு புவர் ஷாட்டோட சொல்லி நான் அப்படியே கிராஸ் பண்ணி போறேன். SSV ஜெய்ஸ்வாலுக்கு பர்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டு போயிட்டு, அதாவது எப்படி சொல்றதுன்னா, நான் எடுக்கல இப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சில பால் இப்படி கொண்டு வந்துட்டு திரும்ப என்ன பண்ணாரா, ஒரு பால் இப்படி வெளியில கொண்டு வந்தாரு, கபர்ஸ் ஓபன் பண்ணி வச்சாரு, நீ டிரைவ் அடிக்கிற ராஜா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாரு. அந்த பால் அப்படியே வெளில போன பால டிரைவ் அடிக்க போனாரு, எட்ஜ் அவுட், ஜெய்ஸ்வாலும் காலி. சுப்மன் கில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு இன்டு தி பால் டப்னு அடிச்சாங்க, தொடையில அடிச்சாங்க, இடுப்புல அடிச்சாங்க, டவுன் தி லெக் சைடு கொண்டு போயிட்டே இருந்தாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஹாஃப் மைண்டடாவே இருந்துகிட்டு இருந்தாரு. டவுன் தி லெக் சைட் போடுவாங்க, ரஹானே அவுட் ஆகி பார்த்திருக்கேன், விராட் கோலி அவுட் ஆகி பார்த்திருக்கேன், இந்தியன் பேட்டர்ஸ்க்கு டவுன் தி லெக் சைட் ஐயோ ரன் வருது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஒரு லெக் கிளான்ஸ் பண்ணிட்டு போயிடலாம், இல்ல ஃபிளிக் அடிச்சுட்டு போயிடலாம், சூப்பரா ஆடுவாங்க இந்தியன் பேட்டர்ஸ். சோ எட்ஜ் காலி ஹாஃப் மைண்டடா கில் ஆனாரு. நான் கில் ரொம்ப கவனிக்கிறேன், ஏன்னா அவர் ஷோல்டர் தான் இப்ப பிரின்ஸ், அடுத்த கோலி, அடுத்தது ரூல் பண்ண போறாருங்கிறத இருக்குது. இங்கும்போது அவர் எப்படி ஆட போறாரு, புஜாராவோட பிளேஸ் அப்படி கிடையாது, பட் இவர் ஆட வர்றாரு, யூனிக்கா இவர் என்ன பண்ண போறாருங்கிறதா என் மைண்ட்ல இருந்துகிட்டு இருந்தது. ஆனா அவர் உள்ள வரும்பொழுது சரி புரியுதுங்க, இங்க ஆடுறது சாகசம், பட் இங்க இவர் என்ன பண்றாருன்னு பாக்கணும்னு நினைச்சேன். ஹாஃப் மைண்டடா பிளஸ் மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு, அவரும் பேவிலியன் போனாரு. இதுதான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்தியன் டீமோட பேட்டிங்க வந்துட்டீங்க அப்படின்னா, ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் 50 ODIல அடிக்கிறாரு, இந்தியாவில் அடிக்கிறாரு, வேர்ல்டு கப் அடிக்கிறாரு, அது மேட்டர் கிடையாது. ஓவர்சீஸ்ல டெஸ்ட்ல எப்படி ஆடுறாரு, ஷார்ட் பால் எப்படி ஃபேஸ் பண்றாரு, அதுல இருந்து எப்படி ரன் எடுக்கிறாருன்னு பார்ப்பேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சமாளிச்சு ஆடினாரு. அதுக்கு காரணம் ஸ்டாண்ட்ஸ்ல அவர் பண்ண அந்த ஒர்க் தான். எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி தான், ஓகேங்களா. ஸோ எப்படின்னா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி தானே அவர் வந்து ஆடுவார். ஸோ கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி, ஓகேங்களா, ரொம்ப ஓப்பன் பண்ணாமல் ஒரு T20 ஸ்டாண்ட்ஸ் இல்லாமல், ஓகேங்களா, T20 ஸ்டாண்ட்ஸ் இல்லாமல் அது லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு 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 லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பால் ஓவர் த விக்கெட்டுக்கு வந்தாலும், ஒரு ரைட் ஆம் ஃபாஸ்ட் பால் ஓவர் த விக்கெட்டுக்கு வந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நின்னாரு. ஸோ ஆக்சுவலி இந்த குயிக்கான ஒரு என்ன சொல்றது, குயிக்கான ஒரு சேஞ்சுக்கான காரணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்ரேயாஸ் நீ இப்போ அடி பார்த்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ இல்ல நீ அடிக்கலாம் வேணாம், நீ நில்லு, டெஸ்ட் கிரிக்கெட் ஆடு, எங்களுக்கு அதுதான் தேவை அப்படின்னு இப்ப சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஸோ அந்த ஒரு சின்ன சேஞ்ச் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரன்னு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் ஒரு 30 ரன்னுங்கிறது ஒரு 50 ரன் மாதிரி 31 ரன் அவர் எடுத்தாரு 50 பால்ல. ஸோ கிடைக்கிற பால்ல அடிச்சு போண்டா, அது ரன் எடுத்து போனான்னு சொல்லி ஸ்ரேயாஸ் ஐயர் அடிச்சாரு. ஸோ நல்ல டெபியூங்க. அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ்ல இதே 30ல 40 அடிச்சிட்டாரு இந்த குயிக்கா அப்படின்னா சூப்பர். ஸ்ரேயாஸ் ஐயர் பொறுத்த வரைக்குமே வந்து அடுத்து விராட் கோலி கூட அந்த பார்ட்னர்ஷிப் குரூஷியலான ஒரு பார்ட்னர்ஷிப். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவரு 2018 அவரு கேப்டன்ஸ்ல அவர் வந்து ஆடும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நான் பார்த்தேன். 23க்கு 3 இருந்துச்சு, உள்ள என்ட்ரி ஆகும்போது அவ்வளவு ப்ரெஷர் இருந்துச்சு. அப்படி பவுலர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, எல்லாமே செம்ம ரிதமெட்டிக்கா இருந்தாங்க. பட் அவருக்கு மேல போட்டாங்க. அவர் ஒன்னு கவர் டிரைவ் மட்டும் போல, அந்த கவர் டிரைவ் ஆங்கிளுக்கு அவருக்கு பால் போடவே இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்ல அதுக்கப்புறம் லெக்ல 2 நிறைய ஷாட்ஸ் ஆனாரு. நத்திங் பிட்வீன் விக்கெட். யூஸ்வலா ஒரு விராட் கோலியோட பேட்டிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பார்த்து பழகிடுச்சு. விராட் கோலி அடிச்சிருந்தாலும் இதே தான், இந்த சவுண்ட் தான் என்கிட்ட இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். விராட் கோலி ஒரு 100 அடிச்சாலும், விராட் கோலி 150 அடிச்சாலும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்திருப்பேன். 2018 ஒரு விராட் கோலி இன்னிங்ஸ் மறுபடியும் கண்ணில் காட்டியிருக்காரு விராட் கோலி அப்படிங்கிறதோட தான் நான் முடிச்சிருந்திருப்பேன். ஏன்னா அவ்வளோ பேசியாச்சு, அவ்வளோ நான் பார்த்தாச்சு. பட் அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ். பட் ககிசோ ரபாடாவோட அந்த பால் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன லேட் அவுட் ஸ்விங் ஒன்று பண்ணாரு. ஸோ அதில் தான் வந்து ஒரு பால் லெக் பிரேக்னு சொல்லலாமா லைட்டா அப்படிங்கிற மாதிரி சின்னதா ஓகேங்களா. விராட் கோலி அதுக்கு முன்னாடி ஏறி அப்படி ஒரு டிரைவ் ஒன்று அடிச்சாரு பர்கரை. அதுக்கப்புறமும் கண்ட்ரோல்டாக தான், ரொம்ப காமாங்கிறதாண்டி கண்ட்ரோல்டாக ஆனாரு. பட் தூக்குனாங்க. பேட் கமின்ஸோட பால் வந்து வேர்ல்டு கப் ஃபைனல் 2023 ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஷார்ட் பாலுக்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. திடீர்னு டக்குனு பால் வந்து லோ கெப்ட் ஆகல. அதே தான் அங்கேயும் ஆச்சு. அவர் நல்லா ஷார்ட் பாலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆஃப்டர் த லஞ்ச் அந்த ரிதம் உடஞ்சிச்சு. சைக்கிள் 2 பேருக்குமே அதை தான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி ஸ்ரேயாஸ் ஐயர் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. திடீர்னு அந்த ஷார்ட் பால் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பேசியிருப்பாங்க லஞ்ச் ரூம்ல.
கண்டிப்பாக இதுதான் நடந்திருக்கும். ஸோ ஷார்ட் பால் போட போற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு பால் லோ கேப்டாச்சு. எட்ஜு அங்கே எட்ஜு இங்கே போல்டு. ஸோ அதுதான் வித்தியாசமே ஸ்ரேயாஸ் ஐயர் பொறுத்த வரைக்கும். அண்ட் விராட் கோலிக்கு போடப்பட்ட பியூட்டிஃபுல் பால். பட் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி தேவைப்படுற ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து அமைச்சாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அடிக்கல அப்படின்னா இந்தியா கீழே ஐசியூல இருந்திருப்பாங்க. அப்புறம் அவங்க 2 பேருக்கு டிராப்புகளும் விடப்பட்டது. ஒன்று டோனி டிசார்சி விட்டுருந்தாரு, இன்னொரு பக்கம் மார்க்கோ ஆன்சன் விட்டுருந்தாரு. நீங்க மார்க்கோ ஆன்சனோட பேட் டே நியூ பால அவர் கிரைம் பண்ணிட்டாரு. இது போக ரவிச்சந்திரன் அஸ்வின் ராப்படா ஏத்துனாருங்களா. ஸோ அவரு காலி. அதுக்கப்புறம் வந்து கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் ஷர்துல் தாக்கூர் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவா ஆனாரு. அவர் ஆக்சுவலி அடிதாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஹெல்மெட்ல அடிச்சாங்க, இடுப்புல அடிச்சாங்க, அங்க அடிச்சாங்க. ஆனா ஒரு மாதிரி ஆஃப் சைட்ல ஃப்ரீ ஃப்ளோவா, லெக் சைட்ல ஃப்ரீ ஃப்ளோவா ரொம்ப பாசிட்டிவா அவர் ஆனாரு. அந்த ஐ திங்க் அவர் அடிச்ச அந்த 24 இங்க அதான் சொல்றேன், ஸ்ரேயாஸ் ஐயர் 31, விராட் கோலி 38, ஷர்துல் தாக்கூர் 24, அந்த 30-40 பால் பார்ட்னர்ஷிப். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஷர்துல் தாக்கூர் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்மியாக பேசுறேன்னு நினைக்காதீங்க. மேட்ச் ஜெயிக்கும் போது ரொம்ப பெருசா பேசப்படும். அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் அந்த 70 அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் இங்க 2 பேரும் நம்ம பத்தி பேசி ஆகணும். ஒன்னு கேஜி, இன்னொன்னு கேஎல் ராகுல். இவங்க தான் இன்றைய தினத்தோட நாயகர்கள். இந்த மேட்சோட டெஸ்ட் மேட்சோட ரிசல்ட்டையும் ஐ திங்க் இவங்க வந்து தீர்மானிக்க போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க் ஆன்சன் அவங்க அந்த பக்கம் லூப் ஹோலு, இந்த பக்கம் டீம் இந்தியா பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா பெரிய ஒரு லூப் ஹோலா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இருந்தாரு. கில்லு இருந்தாரு. இந்த கேஎல் அண்ட் கேஜி 2 பேரும் இன்னைக்கு எந்த அளவுக்கு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னா, கேஎல் ராகுல் பொறுத்த வரைக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு ஃபார் பவுலர்ஸ்களுக்கு. கேஜி ரபாடா ரொம்ப டிசிப்ளினா இருந்தாரு. கேஎல் ராகுல் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு ஸ்கோரை பார்த்தாரா இல்ல எப்படி உள்ள வந்தோன்னு பார்த்தாரா, எதை பார்த்தாரான்னு தெரியல. உள்ள வந்தாரு. வந்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த பதட்டம், கடற்கடன்னு ஆடுறது, ஏதாவது பண்ணணுமான்னு நினைக்கிறது, அப்படி இல்லாம ஒரு மாதிரி சிம்பிளா வச்சுக்கிட்டாரு. பாலுக்கு பால் அவர் ஆடினதை பார்க்கும் பொழுது அந்த பாலுக்காக அவர் ஆடினார். அந்த பாலுக்கு அவர் ஒரு மரியாதை கொடுத்தாரு. இது 50 போனாலும் சரி, 40 போனாலும் சரி, மார்க் ஆன்சன் தன்னை ஸ்லட்ச் பண்ணாலும் சரி, திரும்பி ரபடா வந்து என்னை அடிச்சாலும் சரி, ஓகேங்களா, நான் வந்து ஒரு மாதிரி பொறுமையாக தான் ஆட போறேன், ஓகேங்களா, பார்த்துப்போம். பிளஸ் என்ன ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து தனியா அமைச்சது யாராவது கூடனா ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் கூட 25, இங்க ஒரு 17, ஆல்மோஸ்ட் அங்க ஒரு 50, இங்க ஒரு ஐ திங்க் 27 பால் நினைக்கிறேன். ஒரு 70 பால் டெய்லர்ஸ் கூடவே அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர் கூட கேஎல் ராகுல் சேர்ந்து 43 ரன், ஒரு 100 ரன்னு இவர் பார்ட்னர்ஷிப்ல பிளஸ் ஒரு 200 பால், 200 இல்ல ஒரு 150 பால் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா டெய்லர்ஸ் கூடயும் ஷர்துல் தாக்கூர் கூடயும் வச்சு அவர் வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காரு. எனக்கு அவர் ஆனது என்னன்னா அவ்வளவு ரெஸ்பெக்டா ஒவ்வொரு பாலுக்கு ஆனாரு. மார்க் 50 ஒரு 50 6 அடிச்சு அந்த 50 புல் ஷாட், லாஸ்ட் பால் ரன் அடிக்கிறது, ஷார்ட் பால் பர்கர்னா தப்பிச்சு நீ இந்த பக்கம் போனா தானே சொல்லிட்டு அவருக்கு ஷார்ட் பால் போட்டாரு. ஆனா இப்படி தடியில அடிச்சு விட்டு ஒரு சிங்கிள் ஒன்று கோச்சே வந்து ஒரு தூக்கி ஆஃப் சைட்ல அடிச்சுட்டு திரும்பி ஒரு புல் ஷாட் ஒன்று அடிச்சது. எக்கச்சக்கமான புல் ஷாட்ஸ் பார்க்க முடியுது. புல் ஷாட் அவர் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஐ திங்க் அல்கருக்கு வந்து கேஎல் ராகுல் எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல, எனக்கு தெரியல. ஆனா நிறுத்த முடியல. அவரோட புல் ஷாட்ஸ் ஆஃப் சைட்ல, லெக் சைட்ல அண்ட் தூக்கி தேர்ட் மேன்ல மேல அடிச்சது. அவர் எல்லா பக்கமும் ஒரு மாதிரி ஆக்குபைடாவே இருந்தாரு. லாஸ்ட் பால் சிங்கிள், தைலண்டர்ஸ் கூட அவர் ஆனது ரெஸ்பெக்ட் கொடுத்து. ஸோ அன்பிலீவபிள் அண்ட் காம் கண்ட்ரோல், நோ ஃப்ரஸ்ட்ரேஷன், நோ ஸ்ட்ரகிள், பிளஸ் ரெஸ்பெக்ட். அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா T20 ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பிளே பண்ணிருப்பாரு, இந்த பக்கம் டெஸ்ட்ல நல்லா பண்ணிருப்பாரு. பட் இப்போ விக்கெட் கீப்பரா மிடில் ஆர்டர் இருக்கு. இது ரொம்ப வருஷமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம், சாரி ரொம்ப மாசமா சொல்லிட்டு இருக்கோம் கேஎல் ராகுல் மிடில் ஆர்டர் இருக்கணும். பட் இன்னைக்கு அது தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு அது கை கொடுக்கவும் செஞ்சிருக்கு. இப்போ 100க்கு சமமான ஒரு 50 அதை 100ஆ கன்வெர்ட் பண்ணாருன்னா சூப்பரா இருக்கும். டீம் இந்தியா ஒரு நல்ல இடத்துக்கு போவாங்க. அண்ட் கேஎல் ராகுல் சாப் சல்யூட் ஒரு பக்கம். கேஜி ரபாடா அண்ட் நியூ பால், செமி நியூ பால், ஓல்டு பால், ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப்டர் லஞ்ச் டீ எப்படி போட்டாலும் என்ன பண்ணாலும் நான் வந்து எதுவும் பண்ணவே மாட்டேன், ஓகேங்களா. நான் வருவேன், லைன லென்த்தை பிடிச்சி போட்டுக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு நிறையாக்கு ஓகேங்களா, ஃபுல்லாலாம் போட மாட்டேன், மேலே போடவே மாட்டேன், லென்த் பிடிச்சி நான் பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். அவரோட லைனல் லென்த் ரொம்ப கன்சிஸ்டன்டா, ரொம்ப டிசிப்ளினா அந்த லைனல் லென்த்தை பிடிச்சிக்கிட்டே இருந்தார். அந்த லைனை பிடிச்சி சொல்லி வச்ச மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அதனாலதான் ரோஹித் சர்மாவோட விக்கெட், ஸோ இந்தியா ஆல்மோஸ்ட் ஒரு 30 ரன் பிடிங்கியாச்சு. விராட் கோலியோட விக்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 40 ரன் அங்க பிடிங்கியாச்சு. அண்ட் ஸ்ரேயாஸோட விக்கெட் அங்க ஒரு 30 ரன் பிடிங்கியாச்சு. ஸோ அவரே வந்து பாத்தீங்கன்னா
இந்த மாதிரியான பிச்சர் 100 ரன் அப்படிங்கிறது ஒரு 110 ரன்ங்கிறது வந்து ஒரு 220 230க்கு சமமான ஒரு ரன்கள் தான். பட் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அன்பிலீவபிளாக இருந்துச்சு. அதுதாங்க ககேஸ்வர் ரபாடா அகைன் ஒரு ஃபைவர். அவரை மற்ற ஊர்லங்கிறத தாண்டி அங்கே ஆடுறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு முன்னாடி இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாகவும் சரி அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாகவும் சரி. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஐ திங்க் லார்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன் அங்கே சூப்பராக பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 5 ரன். அந்த மேட்ச்சில் தோத்தாலும் சவுத் ஆஃப்ரிக்காவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஆஸ்திரேலியாவில் அவர்கிட்ட இருந்து சூப்பராக வந்துருக்கும். ஸோ டிசிப்ளின் ஒருத்தவங்க, ரெஸ்பெக்ட் ஒருத்தவங்க, ரெண்டு பேரும் அதனால தான் அந்த கேஜி கேஎல் இந்த மேட்ச்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. இது டே 1 அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும். பட் டே 1ல வந்து இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்காவோட கை ஓங்கி இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஓகேங்களா. பட் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 60% ஆஃப் சான்சஸ் இன்னைக்கு அவங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா 40 இந்தியாவுக்கு. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டீசென்டான ஒரு டேவா பார்க்குறேன். பட் மொத்தமாக தூக்கி விடலை, டாமினேட் பண்ணலை. என்ன பற்றி சவுத் ஆஃப்ரிக்கா 100 ரீச் ஆயிருக்காங்க. இப்போ டே 1ஓட ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் டே 2ஓட ப்ரிவ்யூ. டே 1 பொறுத்த வரைக்கும் 59 ஓவர் தான் போடப்பட்டது. மேட்ச் மேபி சீக்கிரம் ஆரம்பிக்கலாம், 1:30 மணிக்கு அப்படிங்கிறது ஆரம்பிக்கலாம். ஆனால் மழை கிளைமேட் ஒன்றுமே மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டே 1 டே 2ல மழை, டே 3ல வந்து ஐ திங்க் கொஞ்சம் வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு மேட்ச் நடக்கலாம். டே 4 கொஞ்சம் கஷ்டம், டே 5 அப்படிங்கிற மாதிரிலாம் போகுது. மேட்ச் டே 5 வரைக்கும் போகும். பட் எனக்கு என்னமோ இந்தியா ஒரு 250 அதுக்குள்ள சுருங்கிடுவாங்களோ, 250க்குள்ள ஆல் அவுட் ஆயிடுவாங்களோ, அவ்வளோ போக வேணாம். ஒரு 240 230க்குள்ளே ஐ திங்க் KL ராகுல் ஸ்ட்ரைக் அதிகமாக எடுத்தாருன்னா இந்தியா வந்து ஒரு 240+ போகலாம். அவர் ஒரு 100 அடிக்கிறதாங்க சான்சஸ் இருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா குயிக்கெல்லாம் ஆட மாட்டாங்க, நம்ம வந்து ஆடுவோம் பரவாயில்ல ட்ரா, ஆனால் தோத்துறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இந்தியாவை பொறுத்தவரை ஜஸ்பிரீத் பும்ராவோ அண்ட் சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா இவங்கள ஒவ்வொரு ஸ்பின்னர் ரொம்ப முக்கியம். கேஷவ் மகாராஜ் அவங்க கொண்டு வரவே இல்லை, ஓகேங்களா. ஸ்பின்னர்ஸ் கிட்ட அவங்க போகவே இல்லை. இப்போ இந்தியாவும் அது ஏதோ அஸ்வின் போட வைப்பாங்களா அப்படிங்கிறதும் ரொம்ப பெரிய ஒரு டவுட் தான், ஓகேங்களா. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா அவரோட ஸ்பெல்லு எங்கேயுமே கழக்கூடாது. சிராஜ் எங்கே லூஸ்னஸ் போடவும் கூடாது, நிறைய பைஸ் விடவும் கூடாது. KL ராகுல் ஒன்று. அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா புது கண்டிஷன் அடாப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். பவுன்சஸ் எக்ஸ்ட்ரா பவுன்சஸ் தான் போகிறதும் வாய்ப்பு இருக்கு, அதெல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கணும். இப்போ ஸ்லிப் கார்டன்ல ஒரு புஜாரா ரஹானே எல்லாம் இல்லை. ஒரு நியூ பேட்டிங் செட்டு, பட் நியூ ஸ்லிப் செட் வர போறாங்க. பட் பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் நாளைக்கு இந்தியா பேட் ஆல் அவுட் ஆவாங்க சீக்கிரமா. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பேட் பண்ணும்போது பட்சத்தில் இந்த விஷயங்கள் நடக்கலாம். பட் ஐ திங்க் நாளைக்கு கொலாப்ஸ் ஆவாங்க. இந்தியா லீட்ல இருப்பாங்க நான் பிலீவ் பண்றேன். அண்ட் பார்ப்போம். டோனி டி ஜோர்ஜி அவர் லெஃப்ட் ஹேண்டரு, சிராஜ் அண்ட் எல்கருக்கு எப்படி போட போறாங்க ரெண்டு பேருக்கும் பார்ப்போம். டெம்பா பவுமா இன்ஜுரி அண்ட் அவர் பேட் பண்ண வர மாட்டாரு. அப்போ ஆல்மோஸ்ட் 30 ரன் பிடிங்கியாச்சு அவங்க கிட்ட இருந்து அப்படிங்கிறது நினைக்கிறேன். பார்க்கலாம். டே 1 இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்காவோட சைடு தான், ஓகேங்களா. பட் டே 2 யாரோட சைடா மாறுது. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 செஷனை இந்தியா பீட் பண்ணாலே ஜெயிச்சாலே அண்ட் கண்டிப்பாக டெஸ்ட் வின் பண்ணலாம். பார்ப்போம். செஞ்சுரியில் KL ராகுலால் ஒரு நம்பிக்கை, பட் ககேஸ்வர் ரபாடாவும் ஓரளவு நம்பிக்கை. இப்போதைக்கு மதில் மேல் பூனையாக வெற்றி தோல்வி நிலவரம் உள்ளது. பார்ப்போம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி மேட்ச் பார்க்கல அப்படின்னா நம்ம ரிவ்யூ பாருங்க. மேட்ச் பார்த்துட்டு வந்தீங்கனாலும் நம்ம ரிவ்யூ பாருங்க. நிறைய விஷயம் பேசியிருந்திருப்போம். அண்ட் KL ராகுலோட பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ககேஸ்வர் ரபாடாவோட பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பவுலிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஓகேங்களா. பார்க்கலாம்.